வைகுண்ட வாசா, உன்மேல் மையல் கொண்டு உன்னை காண பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கத்திற்கு வைகுந்த ஏகாதேசி பெருவிழாவில் வந்தோம் பரந்தாமா. காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆறுகளால் சூழப்பட்ட தீவில் வசிக்கும் அரங்கனான உன்னை காண ஒவ்வொரு கோபுரமாக கடந்து வந்தோம். ஒவ்வொரு கோபுர நுழைவு வாயிலும் உன் அரிதுயிலும் கோலமே எங்களை கவர்ந்தது. நீ இந்த ஸ்ரீரங்கத்தை விட்டு வரமாட்டேன் என அழுது அடம் பிடித்து கொண்டு படுத்து கொண்ட காட்சியே எங்களை மேலும் உன்னிடம் ஈர்ப்பு கொள்ள செய்தது. நாங்கள் ஒவ்வொரு கோபுரமாக கடந்து உன்னை பார்த்து பரவசப்பட்ட நாங்கள் ஒவ்வொரு கோபுரமாக கடந்து ஸ்ரீரங்கா கோபுரத்தை ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கா என கோயிலின் நுழைவு வாயிலான ரங்கா கோபுரத்தை வந்தடைந்தோம். ஸ்ரீரங்கா ரங்கா கோபுரத்தை அடைந்த பொழுது நாங்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. நுழைவு வாயிலின் முகப்பிலும் நீ அரிதுயிலும் காட்சியை பார்த்து பரவசப்பட்ட நாங்கள் உள்ளே நுழைந்த பொழுது அலைக்கடல் என மக்கள் கூட்டம். ஆங்காங்கே கட்டண தரிசனம், கட்டணம் இல்லாத தரிசனம், தெரிந்தவர்கள் VIP தரிசனம், தெரிந்தவர்கள் தரிசனம் என அங்கே பெரும் கூட்டம். கட்சிக்காரர்கள், கடைக்காரருக்கு தெரிந்தவர்கள், காவலர்கள், காவலருக்கு தெரிந்தவர்கள் என ஒரு பெரும் கூட்டம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர்ந்த என் சின்ன கண்ணே, உன்னை காண பல மணி நேரம் காத்து கிடைக்கிறோம் நாங்கள். யாரும் VIPயை தெரியாததால் மாலே மணி வண்ணா, உன் அன்பினால் பல மாநிலத்தவரும் ஈர்க்கப்பட்டு உன்னை காண பல மணி நேரமாக காத்து கிடைக்கிறோம் நாங்கள். மாய கண்ணனே, மாமாயன் மாதவனே, உன்னை மட்டுமே தெரிந்த எங்களை ஏதாவது மாயம் செய்து உன் திருவடி தரிசனம் காண அருள் செய்வாயாக. அன்று இவ்வுலகம் அளந்தவனே, உன்னை காண்பதிலேயே இந்த பிறவி பெரும் பயனடையும் என நினைக்கிறேன். பல மணி நேரம் கடந்து உன் திருவடி காண உன் அருகில் வந்த பொழுது உன் முன்பு ஒரு கட்டையை வைத்து தடுத்தார்கள். உன் திருமுக தரிசனம் மட்டுமே எங்களால் காண முடிந்தது. உன் திருமுகமும் உன் உடம்பும் மட்டுமே எங்களால் தரிசனம். முடிந்தது. திருவடி தரிசனம் காண முடியவில்லை. எங்களை போக சொல்லிவிட்டார்கள். சின்ன கண்ணா, சின்ன கண்ணனே, அரிதியிலும் கண்ணா,
பூரண கும்ப மரியாதையுடன் உன்னை நாங்கள் வீட்டிற்கு கூட்டிச் செல்கிறோம். எங்களுடன் வந்துவிடு சிறு கண்ணே, சின்ன கண்ணா. கண்ணின் மணியாய் உன்னை வைத்து காத்து கொள்வோம் நாங்கள். ஸ்ரீரங்கத்தில் உள்ள உடையவர் ராமானுஜர் சந்நிதி நல்ல அதிர்வலைகளை கொண்டது. இந்த இடத்தில் 5 நிமிடம் அமர்ந்து ராமானுஜர் முன்னே தியானித்தால் நம்முடைய நோய்கள் தீர்கிறது மற்றும் நாம் நினைத்த காரியம் கைகூடுகிறது. ராமானுஜர் 120 ஆண்டுகள் வரை வாழ்ந்தார். ராமானுஜர் பரமபத நிலையை அடைந்த பொழுது அங்கே நம்பெருமாளின் ஒரு ஒளி அசுரிரி போல் ராமானுஜா நீ என்னிடமே இரு என்று கூறியதால் ராமானுஜர் எம்பெருமானின் அருகிலேயே சந்நிதி கொண்டுள்ளார் பத்மாசன கோலத்தில். ராமானுஜர் திருமேனியை பதப்படுத்திய பிறகு தானாகவே திருமேனி தோன்றி உள்ளது. மேலே இப்போ மூலஸ்தானத்தில் இருக்கு. அதனால அவருக்கு ராமானுஜருக்கு திருமஞ்சனம்லாம் கிடையாது, அபிஷேகம்லாம். அபிஷேகத்துக்கு பதிலாக குங்குமப்பூவும் பச்சை கற்பூரம் கலந்து அவரோட திருமேனியில் ஐப்பசி மாதமும் சித்திரை மாதமும் வருடத்தில் 2 முறை மட்டும்தான் சாத்துறாங்க. இவர் எம்பெருமானுக்கு பிடித்தவர் ஸ்ரீ ராமானுஜர். தாயார் சந்நிதியில் ரங்கநாயகி தாயார், ஸ்ரீதேவி, பூதேவி ஆகியோருடன் மூலவராக இருக்கிறார். மேலும் தாயாரை தரிசித்துவிட்டு மஞ்சள் பிரசாதம் வாங்கி கொண்டு சென்றோம். 5 குழி 3 வாசல். இதுவும் ஒரு விசேஷம். இந்த 5 குழி 3 வாசலில் தாயார் சந்நிதிக்கு வெளியே உள்ளது. 5 விரல்களை 5 குழியில் வைத்து தெற்கு நோக்கி பார்த்தால் பரமபத வாசல் தெரியும். இது தாயார் பெருமாளை காண்பதை குறிக்கிறது. பின் சக்கரத்தாழ்வாரைந்து சேவித்துவிட்டு
வரும் வழியில் பாதாள கிருஷ்ணனையும் தரிசித்துவிட்டு வந்தோம்.